ஹலோ வணக்கம். நான் உங்கள் சாரா. நான் ஒரு டேரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். இந்த டேரோ கார்ட்ஸை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விதமான நிகழ்வுகளையும் கணிக்கலாம். நம்மளுடைய நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம் எல்லாத்தையும் கணிக்கலாம். இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல், உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய ராசிகள், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், எண் கணிதம், இது எல்லாமே வச்சு இந்த டேரோ கார்ட்ஸில் நம்மளுடைய வாழ்க்கையை கணிச்சு பெரிய அளவிலான சொல்யூஷன்ஸ் எடுக்கலாம். அந்த மாதிரி இந்த சேனலில் நான் உங்களுடைய எனர்ஜியை பேஸ் பண்ணி பிக்க கார்டுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கார்டோ இல்லை ஏதாவது ஒரு குரூப்பையோ சூஸ் பண்ண சொல்லி அதுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டாபிக்ஸில் கொடுத்துட்ருக்கேன். நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருக்கும், சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மேலும் மேலும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் நிறைய நீங்கள் கொடுக்கணும். அண்ட் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் எனக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம், நீங்கள் இங்கே பார்க்குற ரீடிங் பொதுவான ஒரு ரீடிங். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. சில விஷயங்கள் வேற யாருக்காவது ரெசனேட் ஆகும். அதை தாண்டி உங்களுக்கு இந்த மாதிரியான ரீடிங் பர்சனலாக உங்களுக்கு சில சொல்யூஷன்ஸ் வேணும் டேரோ ரீடிங் மூலயமா, அண்ட் உங்களுக்கு சில ஹீலிங்ஸ் வேணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் வேணும்னா நம்ம சேனலோட அபவுட்டில் என்னுடைய இன்ஸ்டாகிராம் வெப்சைட் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் நீங்கள் தாராளமாக செக் அவுட் பண்ணிட்டு வரலாம். இப்போ இந்த இன்ட்ரோ முடிச்ச உடனே இந்த வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் பைல் செலெக்ஷன் காட்டுறேன். அதில் ஏதாவது ஒரு பையில கண்ணை மூடி உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தையோ இல்லை பிரபஞ்சத்தையோ நினச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு பையில சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சூஸ் பண்ண பைலுக்கான டைம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ உங்களுடைய பைலுக்கு நேராக இருக்கிற டைமை கிளிக் பண்ணி உங்களுடைய ரீடிங்கை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹே ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா டேரோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம சேனலில் போட்டு அப்லோட்ஸ் பண்ண வீடியோஸ் அண்ட் நம்ம மற்ற சேனலில் கொடுக்குற வீடியோஸ்க்குலாம் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க. ஸோ கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் மற்ற சேனல்ஸில் நான் கொடுக்குற வீடியோஸ் லிங்க்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அதனால் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் ஒரு போல் வச்சுருந்தேன் லாஸ்ட் வீக். என்ன மாதிரியான ரீடிங் வேணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ அதில் நிறைய கரண்ட் ஃபீலிங்ஸ், ஜாப் ரிலேட்டடாக, அந்த மாதிரி யூனிவர்ஸ், ஏஞ்சல் மெசேஜ் ரிலேட்டடாக அப்படி கொடுத்துருந்தீங்க. ஸோ அதுலேருந்து ஒரு போல் வச்சேன். இந்த டாபிக் கொடுத்து இதில் எது வேணும்னு அது மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா யூனிவர்ஸ் மெசேஜ் தான் 70 above வந்திருந்தது. ஸோ அப்போ நிறைய பேருக்கு யூனிவர்ஸ் மெசேஜ் இப்போது ப்ரெசென்ட்டில் வேணுன்றது எனக்கு புரியுது. அதனால் நம்ம இன்றைக்கி யூனிவர்ஸ் மெசேஜ் தான் பார்க்க போகிறோம். ஸோ யூனிவர்ஸ் இப்போது நம்மளுக்கு இந்த மெசேஜில் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அண்ட் போனஸாக பார்த்துருப்பீங்க, என்னடா இது சோழிலாம் இருக்குது, சடனாக சோழியில் எடுத்துகிட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு பைலுக்குமே யூனிவர்ஸ் மெசேஜ் பார்த்துட்டு இந்த சோழியை யூஸ் பண்ணியும் நம்ம நியூமராலஜி படி ஒரு சில மெசேஜ் என்ன இருக்குது, ஏதாவது கிடைக்குதா அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இது நம்ம சேனலில் ஃபஸ்ட் ட்ரை. ஓகே, ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லோரும் பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். சில பேர் கமெண்ட் பண்ண முடியாது. அப்படி முடியாதவங்க அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு லைக்ஸ் வருதோ அப்போ தான் நம்மளோட சேனல் நல்ல டெவலப் ஆகும். சரிங்களா? ஸோ நல்ல டெவலப் ஆக நான் இதுலேயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பேன்.
ஸோ அது அந்த ஒரு சப்போர்ட் உங்ககிட்ட இருந்து வேணும், சரிங்களா? ஸோ இப்போ வந்து பயல் செலெக்ஷன் காட்டுறேன். 3 பைல் இருக்குங்க. பைல் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் கிறிஸ்டல். ஓகே, ஸோ பைல் நம்பர் 2 பர்பிள் கலர் கிறிஸ்டல் அண்ட் பைல் நம்பர் 3 க்ரீன் கலர் கிறிஸ்டல். ஸோ இந்த 3 கிறிஸ்டலில் உங்களுக்கு எந்த கிறிஸ்டல் பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கண்ணை மூடி ஒரு பையில் வந்து சூஸ் பண்ணுங்கள். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் டைம் ஸ்லாட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு பைலுக்குமான டைம் இருக்கும். உங்களோட டைமை கிளிக் பண்ணி உங்களோட ரீடிங் பாருங்கள். ஹலோ பைல் நம்பர் 1, வெல்கம் டு யுவர் ரீடிங். யாரெல்லாம் வந்து பைல் நம்பர் 1 இந்த எல்லோ கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணீங்களோ, ஆக்சுவலி இது வந்து சோலார் பிளெக்ஸஸ் உடைய சக்ரா, சரிங்களா? ஸோ அந்த சக்ராவுனுடைய கிறிஸ்டல், சாரி. ஸோ யார் இந்த கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். நீங்கள் ஏன் இந்த கிறிஸ்டல் சூஸ் பண்ணியிருக்கீங்க தெரியுமா? ஆக்சுவலி இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. உங்களுக்கு இப்போ வந்து ஒரு ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்கும், மேபி கொஞ்சம் லைக் ஒரு மாதிரியான ஒரு சோர்வு இருக்கும் உங்ககிட்ட. கொஞ்சம் தள்ளி பார்த்துக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு வித சோர்வு இருக்கும், மனசோர்வு இருக்கும், உடல் ரீதியாக சோர்வுகள் இருக்கும். ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஒரு புத்துணர்ச்சியே இல்லாமல் இருக்கே, ஒரு பிளாங்காக ஒரு ஃப்ளாட்டாக இருக்கே, ஒரு வைபே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் அதனுடைய ரியாக்ஷனில் தான் நீங்கள் இந்த ஒரு கிறிஸ்டலை சூஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு தேவை வந்து அதிகப்படியான ஒரு எனர்ஜி, அதிகப்படியான ஒரு டைனமிசம், சுறுசுறுப்பு, ஒரு ஸ்ட்ரென்த், இதெல்லாம் உங்களுக்கு வந்து தேவை. ஓகே, ஸோ அதுதான் உங்களுக்கு சென்டர் ஆஃப் த பாயிண்ட் மாதிரி இருக்கும் உங்களோட லைஃப்பில். உங்களுக்கும் சரி உங்களோட லைஃப்க்கும் சரி அது ரொம்ப தேவை. That's why you pick this crystal. ஓகே, நீங்கள் ஏன் இந்த கிறிஸ்டலை பிக் பண்ணீங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போது நீங்கள் பிக் பண்ணீங்க இல்லையா, அதுக்கான யூனிவர்ஸ் மெசேஜ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 1 ஆல்ரெடி உங்களுடைய கார்ட்ஸை செலக்ட் பண்ணிட்டோம். அண்ட் we have power. Okay, full moon. Oh, lunar god. Okay, masculine 42, number 16. Okay, we have king of air, knowledgeable, and we have page of earth, and we have closeness. So your unicorn is so very close to you. Okay, pile number 1, நீங்கள் வருத்தப்படுறதுக்கு ஃபீல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பிகாஸ் யூ ஆர் கிரவுண்டட். உங்களோட எனர்ஜி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ரூட்டாக மாறப்போகுது, ஸ்ட்ராங் பேஸாக மாறப்போகுது. நீங்கள் கவலைப்படுற அளவுக்கு இல்லை அப்படின்றது. இந்த வரக்கூடிய இந்த ஃபுல் மூன், பௌர்ணமி வருது, மேபி மண்டே ஆர் டியூஸ்டே வருதுன்னு நினைக்கிறேன். இந்த ஃபுல் மூனை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலுக்கு டைம் ஒதுக்குங்களேன், ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு டைம் ஒதுக்குங்க. ஃபுல் மூனை வந்து உங்களுடைய பவரை வந்து திருப்பி எடுக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதிகப்பட்ட பவர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து லெஸ் பவர் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு எனர்ஜி வேணும், அந்த ஒரு வைப்ரண்ட் வேணும், சோர்வு இருக்குது அப்படின்னேன். ஸோ அதுக்கு ஒரு தீர்வு ஆக்சுவலாக வந்து யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க. ஃபுல் மூன் அப்போ ஏதாவது ஒரு ரிச்சுவலோ, ஸ்பிரிச்சுவாலிட்டி ரீதியாக ஏதாவது ஒரு சின்ன பூஜைகளோ, ரிச்சுவலோ, இல்லை ஹீலிங்கோ, கிளன்சிங்கோ, பியூரிஃபிகேஷனோ, இந்த மாதிரியான ப்ராசஸில் உங்களுக்கு எது தெரியுமோ அதை வந்து செய்யுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை கூட செய்யுங்க, சரிங்களா? ஸோ இதை செய்யும் போது உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய சக்தி இன்னும் அதிகமாகும். நீங்கள் எதிர்பார்க்குற அந்த முழுமை உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இந்த பௌர்ணமியில் செய்யும் போது, சரிங்களா? ஸோ அதே மாதிரி பௌர்ணமியில் உங்களுடைய தெய்வம்
குலதெய்வம் இல்லை இஷ்ட தெய்வம் வந்து ஒரு மஸ்குலின் எனர்ஜி உள்ள ஒரு தெய்வம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் முருகரோ இல்லை வந்து ஐயனார், கருப்பன், இந்த மாதிரியான சாமிகள் இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மஸ்குலின் தன்மையுள்ள ஒரு வீரத்தன்மை உள்ள அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான நேச்சர் உள்ள ஒரு தெய்வங்கள், குலதெய்வங்கள் இருக்கும் இல்லையா, அது உங்கள் தெய்வங்களாக இருக்கட்டும், இஷ்ட தெய்வங்களாக இருக்கட்டும். ஸோ அவங்களையும் இந்த ஃபுல் மூனுக்கு நீங்கள் வழிபடணும். கண்டிப்பாக அது வழிபடும் போது உங்களுக்கு அந்த ஸ்ட்ராங்கான எனர்ஜி கிடைக்கும். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த ஸ்ட்ராங்கான எனர்ஜி உங்களுக்கு கிடைச்சே தீரும் அப்படின்னு காட்டுது. ஓகே. அண்ட் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகளை, ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் போடக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான வாய்ப்புகளை கொடுக்க இருக்குது. அதில் எதுலன்னு பார்த்தீங்கன்னா பண ரீதியாகவும், பொருள் ரீதியாகவும், வேலை ரீதியாகவும், சரிங்களா, பிஸ்னஸ் ரீதியாக கூட இருக்கட்டும், ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஆஃபர்ஸ் வந்து கொடுக்க போகுது. ஸோ அதுக்கு நீங்கள் பிஃபோர் தட் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும் இல்லையா. ஸோ சீக்கிரம் அதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அந்த ப்ரிப்பரேஷனுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அண்ட் உங்களுடைய நாலேஜை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ அது கண்டிப்பாக ஒரு இடத்துல வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அதனால் உங்களுடைய இப்போதைக்கு உங்களுக்கு உடல் சோர்வு இருந்தால் கூட, டயர்ட்னஸ் இருந்தால் கூட, பட் நாலேஜ்க்கு இது டயர்ட். ஸோ அந்த அறிவாற்றலை இன்னும் வந்து டெவலப் பண்ண பாருங்கள். ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் தக்க வச்சுக்கிறதுக்கு அது ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு அப்பா மாதிரி ஒரு கைடு இருக்கிறாங்க, இல்லை அப்பாவே நல்லா கைட் பண்ணுவாங்க, அப்பா ஸ்தானத்தில் ஏதாவது மென்டர், டியூட்டர், ப்ரொஃபஸர், லைக் குரு, அந்த மாதிரி யாராவது இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் சஜஷன் எடுங்க. சில பேருக்கு அது தானாக கூட அமையும். ஸோ அவங்க கொடுக்குற ஒரு ஐடியாஸ், அட்வைஸ், சஜஷன் ஸோ உங்களுடைய லைஃப்பை மாற்றக்கூடியதாக, உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடியதாக வந்து மாறும். அது உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நடக்கும். பட் பிஃபோர் தட் நீங்கள் அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு கன்வே பண்ணுற ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே. ஏன்னா உங்களுடைய யூனிகான் ரொம்ப க்ளோஸாக இருக்குது, உங்களுக்கு நெருக்கமாக இருக்குது. யூனிகான் என்ன நெருக்கமாக இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ யூனிகான்றது வந்து இந்த குதிரையே வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஒற்றை கொம்பு உள்ள குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ரொம்ப ரொம்ப அது வந்து ப்ரீஷியஸ், சரிங்களா, ஏஞ்சல் மாதிரி லைக். ஸோ அந்த ஏஞ்சல் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது. ஓகே. ஸோ அப்படி அதுக்கு என்ன அர்த்தம், உங்களுக்கு வந்து சீக்கிரம் பிளெஸிங்ஸ் கிடைக்க இருக்குது, ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் கிடைக்க இருக்குது, உங்கள் லைஃப் வந்து ஒரு நல்ல பாதையை நோக்கி போக இருக்குது. பார்த்தீங்களா, இவளே வந்துட்டான். ரைட். ஸோ நான் அந்த ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் சொல்லும் போது லைக் அவளே வந்துட்டான் கேட். ஓகே. ஸோ இதுவும் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தான். ஸோ பிலீவ் தட், முதல்ல நம்புங்க, கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நிச்சயமாக அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும், அதுக்கான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். ஸோ இதுதான் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபுல் மூனை நீங்கள் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். ஓகே. அண்ட் இது உங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது ஃபைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு. ஸோ இப்போ வந்து எல்லோரும் லைக் இந்த கார்டு நம்ம எடுத்துடலாம். ஓகே. இப்போது நம்ம இந்த சோழியை வச்சு உங்களுக்கு ஏதாவது நம்பர்ஸ், அதன் மூலிமா ஏதாவது மெசேஜ் வருதா அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ வாட்ஸ் த யூனிவர்ஸ் மெசேஜ் ஃபைல் நம்பர் 1. ஃபைல் நம்பர் 1 உங்களுக்கான யூனிவர்ஸ் மெசேஜ் ஆர் நம்பர், எனிதிங் எல்ஸ். ஓகே. 5, நம்பர் 5. ஓகே, சூப்பர். ஆக்சுவலி இந்த 5 எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சுங்க. எப்படி தெரியுமா, 1 செகண்ட். இந்த 5 வந்து நான் இங்கே பார்த்தேன். ஸோ இந்த க்ளோஸ்னஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 5 தெரியும். ஓகே. ஸோ இந்த 5 வந்து நான் பார்க்கும் போதே நான் நினச்சேன் 5 meant to be 5 நம்பர் 5ன்ற நம்பர் உங்களுக்கு உண்மையாக இப்போதைக்கு தேவைப்படுற ஒரு நம்பர். அது வந்து ஆக்சுவலாக 5ன்றதே ஒரு சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய நம்பர், சரிங்களா, ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுக்கக்கூடிய நம்பர், 5 பூதங்களையும் அடக்கின நம்பர், லைக் பஞ்சபூதங்கள் நம்பர். ஆப்வியஸ்லி நம்ம யூனிவர்ஸ் மெசேஜ் தான் பார்த்துட்டு இருக்கோம்.
ஸோ அந்த 5 உங்களுக்கு கனெக்டடாக இருக்குது நிறையா. மேபி நீங்கள் 5ஆம் மாதம் 5ஆம் தேதி பிறந்திருக்கலாம், உங்கள் பர்த் நம்பர் கூட்டினா 5 வரலாம், சரிங்களா? ஸோ கனெக்டடாக இருக்கிறீங்க. இங்கே பார்த்தீங்கனாலும் 5 தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த 5 வந்து இந்த 5 நம்பரை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் வரக்கூடிய கம்மிங் 5th ஆகஸ்ட் 5th இருக்கு இல்லையா? ஸோ அது ஏதாவது உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நாளாக அமையறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இது உங்களுடைய மெசேஜ். அண்ட் 5 வந்து யூஸ் பண்ணுங்கள். உண்மையாக நிறையா சேஞ்சஸ் உங்களுக்கு வந்து நடக்கும். ஓப்பன்னஸாக இருங்க, வெளிப்படைத்தன்மையோடு இருங்க. ஸோ அதுவுமே உங்கள் வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸை வந்து கொண்டு வரும். ஓகே, ஸோ இதுவே உங்களுக்கான ஸ்டெபிலிட்டியும் வந்து கொடுக்கும். ஸோ பயல் நம்பர் 1 இப்போது உங்களோட ரீடிங் பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்கள் பயல் நம்பர்லாம் போடாதீங்க. இந்த 5 வெறும் நம்பர் 5 போட்டு தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்காக கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை வந்து நிறையா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஹலோ பயல் நம்பர் 2, வெல்கம் டு ரீடிங். ஸோ யாரெல்லாம் வந்து இந்த பர்பிள் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ, ஆக்சுவலி இது வந்து 3rd ஐ சக்ரா கிறிஸ்டல். ஓகே, ஸோ இந்த கிறிஸ்டலை வந்து யார் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏன் இந்த கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்க தெரியுமா? கண்டிப்பாக அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அதாவது நெற்றிக்கண் திறப்பிடும் குற்றம் குற்றமே அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து ஒரு பர்செப்ஷன், ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மைண்ட் செட்டோடு பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த தொலைநோக்கு பார்வையோடு பார்க்குறது, அதில் உள்ள என்ன இருக்குது அப்படின்னு போய் ஆராய்ந்து பார்க்குறது, அந்த மாதிரி வெளிப்படைத்தன்மையோடு பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ இந்த தேர்ட் ஐ ஓப்பன் ஆனாலே ப்ராக்டிக்கலாக இப்போ என்ன நடைமுறையில் இருக்குது, அதை தாண்டி உண்மையில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து நம்ம அறிஞ்சிக்க முயல்வோம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்றதை விட நீங்கள் அந்த மாதிரி வந்து மாறி இருக்கீங்க, அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க எல்லா விதமான விஷயங்களையும், சரிங்களா? அதனுடைய எஃபெக்ட் தான் நீங்கள் இந்த 3rd ஐ சக்ரா கான இந்த பர்பிள் கிறிஸ்டலை வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ரைட், ஃபைன். ஸோ நீங்கள் ஏன் இந்த கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இந்த கிறிஸ்டல் சூஸ் பண்ணீங்க இல்லையா, இதுக்கான யூனிவர்ஸ் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ வி ஹாவ் ஃபியர். ஓகே, வி ஹாவ் கிராட்டிடியூட். ஓகே, சூப்பர். ஹாவ் ரிலீஸ், எண்டிங்ஸ் அண்ட் நியூ பிகினிங்ஸ். ஓகே, ஹை ப்ரீஸ்டஸ். நான் சொன்னேன் உங்ககிட்ட 3rd ஐ சக்ரா வந்து நீங்கள் சூஸ் பண்ணதுக்கு ரீசன் இருக்குது. ஸோ பர்ஸ்பெக்டிவ் மைண்ட் செட்டோடு பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க, எல்லாத்தையும் உற்று நோக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, தன்மை என்னன்றதை ஆராய பார்க்குறீங்கன்னு. லைக் ஹை ப்ரிஸ்டர்ஸ் அதான் வந்திருக்கு. ஓகே, ஸோ மதர் மேரி. ஓகே, ஃபஸ்ட் நம்ம யூனிவர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு ஏஞ்சல், ஒரு தெய்வீக சோல், ஏஞ்சல்ஸ் இல்லை வந்து கடவுளாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, என்ன ஃபாலோ பண்ணுறீங்களோ இருக்கட்டும், பட் அது ஒரு பெண் தெய்வமாக வந்து இருக்கும், சரிங்களா? ஒரு ஃபீமேல் ஏஞ்சலாக இருக்கும், ஃபெமினின் லைக் டிவைன் ஃபெமினைன் ஏஞ்சலாக இருக்கும். இல்லைன்னா வந்து கடவுள்களை பார்த்திங்கன்னா தெய்வீகமான ஒரு கடவுளாக இருக்கும், பெண் கடவுளாக இருக்கும். அந்த மாதிரி பெண் சம்மந்தப்பட்ட குரு, பெண் சம்மந்தப்பட்ட கடவுள், பெண் சம்மந்தப்பட்ட ஏஞ்சல்ஸ். ஸோ இதை தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு வந்து வழி நடத்தி கொண்டு போயிட்டுருக்கு அப்படின்றத வந்து இங்கே உங்களுக்கு வந்து உணர்த்துறதுக்கு தான் இந்த ஒரு விஷயம் இங்கே கனெக்ட் ஆகுது எனக்கு. அண்ட் இது வரைக்கும் இல்லை நான் அப்படி நான் இன்னும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க.
உங்கள் மனசில் இருக்கும் இந்த அதாவது ஏதாவது ஒரு தெய்வம், ஏதாவது ஒரு ஏஞ்சல் மேலே, பெண் தெய்வம் நான் சொல்கிறது, பெண் ஏஞ்சல்ஸ் மேலே உங்களுக்கு வந்து ஒரு அபிப்பிராயம் இருக்கும், ஒரு ஈடுபாடு இருக்கும். பட் அதை வந்து ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஓகே, ஸோ இப்போது இந்த ரீடிங் பார்த்ததுலேருந்து நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஏஞ்சல்ஸ், அந்த தெய்வம் உங்களுக்கு வந்து வழிகாட்டுவாங்க, வாழ்க்கையில் வழிகாட்டியாக இருப்பாங்க. அவங்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு தேவை. பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக நிறையா இருக்குது உங்களுக்கு. ஓகே, ஸோ நீங்கள் வாட் எவர் எந்த ரிலீஜனில் இருந்தாலுமே சரி, அந்த பெண் தெய்வம், அந்த டிவைன் சவுல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குதுன்னா, எதுக்காகவும் முதல்ல பயப்படாதீங்க. உங்களோட பயம்தான் உங்களுடைய பிரச்சனைக்கு காரணம். ஸோ அதனால் பயத்தை தயவு செஞ்சு ரிலீஸ் பண்ணுங்கள். இங்கே ரிலீஸ் பண்ணுற நீங்கள் என்ன, எனக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேறணுன்னா, இல்லை நான் நல்லா ஒரு ஒரு பொசிஷன் அடையணுன்னா, ஸோ என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணிக்கணுன்னா நான் என்ன பண்ணணும், நான் என்ன விடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முதல்ல விட வேண்டியது உங்கள் பயத்தை தான். ஸோ உங்கள் பயத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணாலே உங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் நீங்கள் ஒரு விஷயம் மறந்துடுறீங்க. நீங்கள் இப்போது இப்போ கஷ்டப்படுறீங்கனாலும் சரி, ஒரு விதமான பயம், மனக்கலக்கத்தில் இருக்கீங்கனாலும் சரி, பட் இந்த நிமிடம் கூட உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குது. நீங்கள் நல்ல லைஃப்பில் தான் இருக்கிறீங்க. இவ்வளோ கஷ்டத்தில் நம்மளுக்கு இப்படி ஒரு லைஃப் இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம 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 அதையும் சர்வை பண்ணுறோம். எத்தனை பேருக்கு அதை சர்வை பண்ண கூட வந்து சக்தி இல்லாமல் இருக்காங்க. எத்தனை பேருக்கு வந்து கஷ்டத்துலேயும் நம்மளுக்கு சில சலுகைகள் இருக்குது, அது கூட கிடைக்காம இருக்காங்க. அப்படின்னு நினச்சி அதுக்காக நீங்கள் என்ன பண்ணோன்னா, யூனிவர்ஸ்க்கு கிராட்டிடியூட் பண்ணோம். ஓகே, அந்த அளவுக்கு என்னை போக விடாமல் வச்சுருக்கேன்னா, ஸோ கண்டிப்பாக நான் வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ்க்கு கிராட்டிடியூட் பண்ணுங்கள். அது பண்ணும்போது யூனிவர்ஸ் கண்டிப்பாக உங்களுடைய கிராட்டிடியூடை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தென் திருப்பி அகைன் அண்ட் அகைன் அந்த கிராட்டிடியூட் வேணுன்றதுக்காகவே உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும், கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ யூனிவர்ஸே இது உங்களுக்கு வந்து சைன் கொடுக்குது, நீ இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சைன் கொடுக்குது. ஓகே, ஸோ இதை பண்ணுங்கள். அண்ட் பயத்தை விடுங்க. பயத்தை விட்டிங்கனாலே முக்கால்வாசி பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் வந்து ஓவர் ஆகிடும். அண்ட் அதுதான் நீங்கள் ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒன்று. அண்ட் உங்களுடைய இன்ட்யூஷன் நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு தெய்வீகத்தன்மை, ஸ்பிரிச்சுவாலிட்டி குவாலிட்டிஸ்லாம் உங்களுக்கு நிறையவே இருக்குது. நீங்கள் அதனால தான் அந்த தேர்ட் ஐ ஓப்பன் லைக் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளே வந்து போயிட்டுருக்கீங்க. அது வந்து கோயின்சிடன்ஸ்லாம் இல்லை, நீங்கள் மென்ட் டு பி. நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு தன்மை உங்களுக்கு இருக்குது. ஸோ அதுக்காக தான் இதை பண்ணிகிட்ருக்கீங்க. பட் ஃபியரை விடணும் இல்லையா? பயம்னால எதையும் நம்ம சாதிக்க முடியாது. ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கூட பயத்தை விடும் போது தான் நம்ம சாதிக்க முடியும். அதாவது சாதிக்கிறதுன்றது ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நம்ம நிறைய நாலேஜ் தெரிய வரும். பயத்திலே இருந்தால் வந்து சில விஷயங்களை கற்றுக்க கூட முடியாது. ஸோ அதை விடுங்க அப்படின்றது தான் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ். ஸோ யூனிக்கானும் லைக் ஏஞ்சல், அந்த ஏஞ்சல் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பெண் ஏஞ்சல், பெண் தெய்வம் கூட இருக்கிறாங்கன்னு. ஸோ அவங்களோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு அதிகப்படியாக இருக்குது. அது உங்களுடைய ஆராவையோ, அது உங்களுடைய எனர்ஜியவும் இன்னும் வைப்ரண்ட்டாக ஆக்கும், இன்னும் பெருசாக்கும். அது கண்டிப்பாக நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு எஃபெக்டிவாக இருக்கும், ரொம்ப ஒரு அமைதி கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ மன அமைதி வந்து கிடைக்கும், லைஃப்லேயும் ஒரு அமைதி கிடைக்கும். ஸோ இது பைலம் வச்சு உங்களுக்கான யூனிவர்ஸ் மெசேஜ். இப்போது நம்ம வந்து ஸோ உங்களுக்கான இந்த சோழி வச்சு உங்களுக்கு ஏதாவது நம்பர்ஸ் வருதா, அதில் ஏதாவது ஒரு மெசேஜ் வருதா அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். First message for pile number 2. First message for pile number 2. Okay. So pile number 2. கண்டிப்பாக நீங்கள் சேஞ்ச் ஆகணும், நீங்கள் நிறைய மாறணும், சேஞ்ச் பண்ணிக்கணும். உங்களுடைய ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா, முக்கியமான மைனஸ் விஷயத்தை சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஸ்டெபிலிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் இன்னொன்று உங்களுக்கு இங்கே என்ன கன்வே ஆகுதுன்னா, எனக்கு இங்கே வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை செய்யறதுக்கு முன்னாடியே அடுத்தவங்க கிட்ட சொல்லாதீங்க. அதை வந்து ரொம்ப வந்து ஒரு மறைவுத்தன்மையோடு வச்சு செஞ்சதுக்கப்புறம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம்.
அதை சக்ஸஸ் பண்ணும் போது அவங்களே தெரிஞ்சுப்பாங்க. நீங்கள் அந்த காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி, ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு அதை சொல்லாதீங்க. ஸோ அதனாலேயும் உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து தடைப்படுது. ஸோ அதை நீங்கள் சொல்லாமல் இருந்தாலே, உங்களுக்குள்ள ஒரு மறைச்சி வச்சு நீங்கள் செயல்பட்டாலே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும், வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையும் கிடைக்கும். ஸோ அந்த விஷயத்தையும் நீங்கள் நிச்சயமாக சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு இருக்குது. அண்ட் நம்பர் 1 வந்து யூஸ் பண்ணுங்கள். நம்பர் 1 உங்களுடைய பர்த் நம்பராக இருக்கலாம், இல்லை டேட் ஆஃப் பர்த் லைக் 1ஆம் தேதி 1ஆம் மாதம் வந்து நீங்கள் பிறந்தவங்களாக இருக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா கூட இந்த 1 வந்து உங்களுக்கு ரொம்ப கனெக்டடாக இருக்கும் ஒரு நியூ பிகினிங்க்கும், ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கும், அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்க்கும் கண்டிப்பாக ஒரு பிகினிங்காக இருக்கும். ஸோ அதனால் 1 வந்து நிறைய யூஸ் பண்ணுங்கள், நம்பர் 1. ஓகேயா? ஸோ பைல் நம்பர் 2 உங்களுக்கான யூனிவர்ஸ் மெசேஜ் நம்ம வந்து பார்த்துட்டோம். நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, கமெண்ட் செக்ஷனில் வந்து ஃபைல் நம்பர்லாம் போடாதீங்க, நம்பர் 1 வெறும் நம்பர் 1 போட்டு தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ, பைல் நம்பர் 3, வெல்கம் டு அவர் ரீடிங். யாரெல்லாம் பைல் நம்பர் 3 இந்த க்ரீன் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ, ஸோ இது வந்து ஹார்ட் சாக்ரா கிறிஸ்டல், சரிங்களா? ஸோ உங்களுக்கான யூனிவர்ஸ் மெசேஜ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கிறிஸ்டலை சூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ கண்டிப்பாக அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும், உங்களுக்கே தெரியாத ரீசன். நீங்கள் என்னென்னா, இது வந்து ஹார்ட் சாக்ரா கிறிஸ்டல். ஸோ நீங்கள் வந்து மனதளவில் 2 கேட்டகரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஒருத்தவங்க வந்து இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க, மனதளவில் ஹாப்பியாக இருப்பீங்க, அண்ட் வந்து ஹீலிங் ப்ராசஸ் உங்களுக்குள்ளே போயிட்டுருக்கும். ஸோ அது வந்து செல்ஃப் லவ், செல்ஃப் கேர் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி உங்களை வந்து நீங்கள் ரெக்கவர் பண்ணி ரெஃப்ரெஷிங் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதா இருக்கும். ஸோ இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, மனதளவில் வந்து ஸ்ட்ரக்காக இருப்பீங்க. ஸோ ஒரு பாதிப்பு இருக்கும். அது வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கவும் முடியாமல், ஃப்ரீயாக இருக்கவும் முடியாமல், ஒரு மாதிரி ஏதோ பிளாக் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இமோஷனல் ரீதியாக ஒரு பிளாக்கேஜஸ் இருக்கும் உங்களுக்கு, யார்கிட்டும் கரெக்டாக வெளிப்படுத்த தெரியாமல். ஸோ அது வந்து ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக கூட எனி திங், ஸோ அந்த ஒரு விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த கிறிஸ்டல் நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ இது ஏன் சூஸ் பண்ணிங்க இந்த கிறிஸ்டல் அப்படின்றதுக்கான ரீசன் நம்ம பார்த்துட்டோம். இப்போது உங்களுக்கான இந்த கிறிஸ்டல் சூஸ் பண்ணதுக்காக யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். So we have abundance, okay, and we have growth, okay. We have the wheel of fortune, wheel, completion, okay. The emperor, okay, and we have moving, okay, super. யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா, உங்களுக்கு ஆக்சுவலி வந்து எல்லாமே கரெக்டாக தான் போகுதுங்க, சரிங்களா? ஒரு கம்ப்ளீஷனை நோக்கி போயிட்டுருக்கீங்க. வாழ்க்கையில் ஒரு கம்ப்ளீஷன் இருக்கணும், ஸோ ஒரு முழுமை இருக்கணும் இல்லையா? அந்த முழுமையை நோக்கி தான் போயிட்டுருக்கீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அந்த முழுமை நோக்கி போகிறதுனால நிறைய அந்த தேவையில்லாத விஷயங்கள்லாம் எண்ட் ஆகிட்டுருக்கு. அதுக்கு தேவையான விஷயங்கள், அந்த முழுமைக்கு தேவையான விஷயங்கள்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. இதுதான் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் வந்து தேவையில்லாமல் மனதளவில் போயிட்டு குழப்பிக்கிட்டு ஹாப்பியாக இல்லாமல் இருக்கிறீங்க. ஒரு மாதிரி பிளாக் ஆன மாதிரி, என்னடா இது, ஏன் இப்படி நடக்குது, நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது, எதனால் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டல் ஆகிட்டு உங்களை நீங்களே வந்து பிளாக் பண்ணிக்கிறீங்க அந்த இமோஷன்ஸு. ஓகே, பட் எல்லாமே ஒரு ரீசனுக்காக தான் நடக்குது, உங்களுடைய க்ரோத்துக்காக தான் நடக்குது, சரிங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சிக்கணும். அண்ட் இந்த வளர்ப்பிறை போச்சு இல்லை, இப்போது அமாவாசை போச்சு இல்லையா, அதுலேருந்து வளர்ப்பிறை தானே. ஸோ அந்த வளர்ப்பிறையிலேருந்தே உங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் வந்து மனதளவில் தான் இந்த மாதிரி இருக்கும். பட் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, உங்களோட ஜாப் சம்மந்தப்பட்டு, உங்களோட பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு, உங்களுடைய வேறு பேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா அதில் நல்ல ஒரு க்ரோத் இருக்கும், சரிங்களா? ஸோ ஏன்னா உங்களுக்கு ஒரு அபண்டன்ஸான, ஒரு வளமான, ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கை கிடைக்க போகுது. அதுக்கு வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு தேவையில்லாத, அதில் இடையூறுகளாக இருக்கிற விஷயங்கள், நபர்களை எல்லாம் ஒதுக்கிட்டு இருக்காங்க.
தேவையான விஷயங்கள் நபர்களை எல்லாம் வந்து உள்ளே வந்துட்டுருக்காங்க. ஸோ இட்ஸ் அ ப்ராசஸ், இது நடந்துகிட்ருக்கு சரிங்களா. ஸோ அதனால் நீங்கள் வந்து எதுக்கும் ஒரி பண்ணாதீங்க அப்படின்றது யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ். கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் உருவாகும். நீங்கள் ஒரு இப்போ வந்து சில பேர் நான் ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்கணும், நான் ஒரு என்டர்பிரினராக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அண்ட் வந்து சில பேர் நான் வந்து செய்கிற வேலையில் ப்ரொமோஷன் வாங்கணும், நான் வந்து அது ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் போகணும், ஹெட்டாக மாறணும் அப்படின்னா ஸோ அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. அண்ட் சில பேர் என்னென்னா எனக்கு இதெல்லாம் இல்லைங்க, என் லைஃப்பை வந்து நான் நினைக்கிற மாதிரி வடிவமைச்சு நான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ அதுக்கும் பாசிபிள் இருக்குது. பட் அதுக்கெல்லாம் முன்னாடி உங்களுக்கு தேவையில்லாததை கிளியர் பண்ணணும், தேவையுள்ளதை வந்து அதுக்கு தேவையான விஷயங்கள் வேணும் இல்லையா உங்களுக்கு. ஸோ அந்த விஷயங்கள் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இதில் நீங்கள் ஏன் வந்து சோகமாக இருக்கிறதுக்கு ஒரு ரீசனும் கிடையாது. அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நீங்கள் ஹாப்பியாக தான் இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அந்த ஹாப்பினஸ்க்கு வந்து ரீசன் இருக்குது. அண்ட் அதை அப்படியே அந்த ஹாப்பினஸை வந்து இன்னும் கேரி ஓவர் பண்ணுங்கள், ஹாப்பியாகவே இருங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து நடக்கும். ஸோ இதில் வந்து நிறைய பேர் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா தாராளமாக இந்த டைம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு வந்து லக்கை கொண்டு வந்து கொடுக்கும் சரிங்களா. இப்போது நான் வந்து வேறு வீடு ஷிஃப்ட் பண்ணலான்னு இருக்கேன், வேறு ஊர் ஷிஃப்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நிச்சயமாக அந்த ப்ராசஸ் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு ஒரு ஒர்த்தபுளாக தான் இருக்கும். ஓகே. அண்ட் நீங்களே அறியாமல், அதாவது நீங்கள் விரும்பாமலே ஒரு சேஞ்சஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நடந்துகிட்ருக்கு, நான் இதெல்லாம் எதிர்பார்க்கலைங்க, பட் ஆனால் என்ன பண்ணுறது, சூழ்நிலை நான் சேஞ்ச் பண்ணி ஆகணும், ஒரு நிபந்தனை அப்படின்னு இருக்கீங்க, அதனால ஒரு சோகம்னா அந்த சோகம்லாம் வேண்டாம். இந்த சேஞ்சிங் உங்களுக்கு தேவை, இந்த மூவிங் உங்களுக்கு தேவை. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்கிறதுக்கும் உங்கள் வாழ்க்கை முழுமையடைகிறதுக்கும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கும் இந்த சேஞ்சஸ் வந்து தேவை, இந்த மூவிங் தேவை. அதனால தான் இது நடந்துகிட்ருக்கு அப்படின்னு யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து இந்த மெசேஜ் மூலயமா கன்வே பண்ணுது. ஓகே. ஸோ வந்து நீங்கள் ஸ்டே ஹாப்பி அண்ட் பி ஹாப்பி, எப்பயுமே ஹாப்பியாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சேஞ்சஸை வந்து அக்செப்ட் பண்ணி நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள். நிச்சயமாக நல்ல விஷயங்கள் வந்து கிடைக்கும் அண்டு உங்களுக்கு நல்ல விதமான ஒரு க்ரோத் இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கான மெசேஜாக கன்வே ஆகுது. பைல் நம்பர் 3. ஸோ பைல் நம்பர் 3 உங்களுக்கான யூனிவர்ஸ் மெசேஜ் வந்து நம்ம இப்போ பார்த்துட்டோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போது இந்த சோழி வச்சு உங்களுக்கு வேறு ஏதாவது யூனிவர்ஸ் இதன் மூலயமா மெசேஜ் கொடுக்குதா, ஏதாவது நம்பர் சிக்னல்ஸ் அது மாதிரி கொடுக்குதா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஓகே. மெசேஜஸ் ஃபார் பைல் நம்பர் 3. எஸ், கண்டிப்பாக எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. இந்த 3ன்றது எனக்கு மனசில் ஸ்ட்ரைக் ஆச்சு. உங்கள் எதிர்க்கே போகிறேன், 3 தான் வந்திருக்கு. ஒரு க்ராஸ் செக் பண்ணலாம் இங்கே 3 இருக்கான்னு. ஓகே. ஓகே, இங்கே 3 இல்லை, பட் எனக்கு இங்கே 3 இந்த கார்ட்ஸில் 3 இருக்கிற மாதிரியே ஒரு இன்ட்யூஷன் போயிட்டு இருந்தது. லைக் ஸோ இது இப்போது சோழியிலே வந்து 3 தான் வந்திருக்கு. ஓகே. ஸோ கண்டிப்பாக 3ன்றது உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸை குறிக்கிறது, ஒரு இனிஷியல் சக்ஸஸை குறிக்கிறது. இந்த நான் இந்த 3 இதோட நான் ரிலேட் பண்ணலான்னு விருப்பப்படுறேன். ஸோ த எம்பரர், ஏஞ்சல்ஸ், தேவதூதன் மாதிரி இருக்கார் பார்த்தீங்களா. இது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரியில். ஸோ நம்மளோட கண்ட்ரிஸ் படி பார்த்தா, நம்மளுடைய கல்ச்சர் படி பார்த்தா இந்த முக்கனுடைய தேவன் யார்? சிவபெருமான். சிவபெருமானை வழிபடுங்க உங்கள் லைஃப்பில் சரிங்களா. ஸோ இந்த சிவபெருமானை நீங்கள் எந்த அளவுக்கு வழிபட ஆரம்பிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் வந்து நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ ஸோ கண்டிப்பாக உங்களுடைய நிலை உயர்ந்த நிலைக்கு போகும், உயர்ந்த பதவிக்கு அடைவீங்க. நிச்சயமாக வாழ்நாளில் கம்ப்ளீஷன்றது ஸ்பிரிச்சுவாலிட்டியில் என்னென்னா முக்தி நிலை. ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ரீதியாக போனீங்கன்னா முக்தி நிலை கிடைக்கும், நார்மலாக வந்தீங்கன்னா அந்த முழுமை கிடைக்கும் சரிங்களா. ஸோ முக்கன் கொண்ட சிவபெருமானை வந்து வழிபடுங்க. அண்ட் நம்பர் 3யும் வந்து வழிபடுங்க. மேபி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கூட்டினா 3 இருக்கலாம், இல்லை நீங்கள் 3ஆம் தேதி 3ஆம் மாதம் வந்து பிறந்தவங்களாக இருக்கலாம்.
சரிங்களா? இல்லை 3 உங்கள் லக்கி நம்பர், பிடிச்ச நம்பராக இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக இது 3 இஸ் மென்ட் டு பி. 3 யூஸ் பண்ணுங்கள். அண்ட் சிவபெருமானையும் வந்து கூடவே சேர்ந்து வழிபடுங்க. நிச்சயமாக உங்களோட லைஃப் வந்து மாறும், நீங்கள் நினைக்கிறது நடக்கும் அப்படின்றது தான் இன்றைக்கி யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே, ஸோ பைல் நம்பர் 3 இப்போ வந்து உங்களுடைய யூனிவர்ஸ் மெசேஜ் பார்த்துட்டோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து பைல் நம்பர்லாம் போடாதீங்க, வெறும் 3ன்னு போட்டு தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு போட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக நிறைய லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.